சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. என்ன வளம் பேக்ரவுண்டு பார்த்தீங்களா, மஞ்சளா இருக்கா? ஆமாம், மஞ்சள் தான் இன்னைக்கு எல்லா பக்கமும் அப்படி மங்களகரத்தில் தொடங்கி ஈரோட்டில் விஜய் அவர்களும் அந்த மஞ்சளுக்கு தான் போய் நம்ம கொடியிலேயே மஞ்சள் இருக்கு. அது காரணம் வந்து மஞ்சள் போட்டால் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண்களுக்காக அம்மா அக்கா தங்கச்சிலாம் வேண்டாங்கன்னா மஞ்சள் புடவை கட்டி தான் வேண்டுவாங்க. மஞ்சளுக்கு ஒரு வைப் இருக்கு அப்படின்னு மஞ்சள்னு தமிழ்நாட்டில் 2வது அரசியல் கட்சி அதிகமாக பேசுறது விஜயா இருந்தாலும் முதல்ல ராமதாஸ் அவர்களா இருக்கும். அந்த மஞ்சள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் கூட மஞ்சளா தான் இருக்குங்கிறதுக்காகவே கேட்டு வாங்கினதெல்லாம் நம்ம வேற கிடுகிடுன்னு நடக்க போகுது சென்னை அப்படின்னாரு. பாவம் ஆள் இல்லாம கூட்டு வந்து மாநாடு நடத்துனாங்க. அது வேற கதை. ஓவரால் விஜயினுடைய ஈரோடு அவருடைய திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படையப்பா ரீரிலீஸ் அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்திருக்கு. படத்தினுடைய உச்சகட்ச பரபரப்பான காட்சியாக அந்த லைட்டு கம்பத்தின் மீது ஏறிய அந்த இளைஞருடைய காட்சி அப்படிங்கிறது படத்துல ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி இருந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த சீட்டினுடைய நுனியில உட்காரக்கூடிய அளவுக்கு அங்கே திரண்டு இருந்த தொண்டர்கள் அதை பார்த்துருக்குறாங்க. பஞ்ச் டைலாகுக்கு பஞ்சமில்லை, ரொம்ப ஃபயரான டைலாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ இந்த படத்துலேயே சில கேரக்டர்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் வரல, ஏன் வரலங்கிறதுக்கு அவர் விளக்கம் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்லாம். இல்லை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் அந்த பையனை பார்த்து நான் கிஸ் கொடுக்குறேன் கீழே இறங்குப்பான்னு சொன்னது, டே இப்போ தான் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ புதுசாக ஒரு 7:30 கூப்பிடாத, தயவு செஞ்சு இறங்கிடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் அங்கேருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்தான், அதுக்கு பதிலுக்கு நான் கொடுக்கறதுக்கு தான் நீ கீழே இறங்கி விட்டாரு அப்படின்னு. அதாவது நீங்கள் அவனை கன்வின்ஸ் பண்ண, அவரு இது ஒரு 3 மாதம் இருக்கும். திடீர்னு காலையில் மேலே வீட்டு வாசலில் வாக்கிங் போகும்போது ஒருத்தன் அங்கே உள்ளே இருந்து வரான். பார்த்தாடே நீ எங்கடா வந்த, இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாதுடா, Z+ செக்யூரிட்டிலாம் இருக்கானா, அதை தாண்டி 2 நாளாக வந்து மேலேயே வர பார்க்கலான்னு தங்கி இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தாங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவன் வீட்டுக்குள்ளே இறங்கி போய் அப்பப்போ சாப்பிட்டு மாடிக்கு வந்துருவான்லாம் சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டவன் சொல்கிறான் அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் பார்க்கணுன்ட்டு அவனை பேசி தட மாதிரி கூப்பிட்டு வந்த மாதிரி. இப்போ இது உணர்வினுடைய மிகுதினாலும், ஏன்னா அவன் ஒருத்தனை அவனை அலோவ் பண்ணிட்டாருன்னா அடுத்து அந்த மாதிரி எத்தனை கம்பம் இருக்குது ஆளால் ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பழக்கமாயிரும். நீங்கள் இப்போ ஒரு தியரி சினிமா நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, கட் அவுட்டுக்கு மேலே ஏறி யாராவது கீழே விழுந்துட்டா துக்கத்துக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் ஆளாளுக்கு ஏறி விழுந்தா கை கால உடஞ்சா தலைவர் வருவார். அந்த மாதிரி நீங்கள் அரசு எனக்கே தான் பயமாயிருச்சு. நீ ஒருத்தனை கிஸ் கொடுத்தா இறங்கிட்டான், அடுத்த 10 பேர் ஏறுவான், எனக்கு கிஸ் கொடு அப்பதான் இறங்கி கொடுப்பாருன்னு ஆயிடுச்சுன்னா இவ்வளவுக்கும் நடுவில், அதாவது அவருக்கு வெளியில இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர் படை, இன்னும் தொண்டர் ஆயிட்டாங்களான்னு தெரியல, அந்த படை அப்படிங்கிறது தான். நாங்கள் காலேஜ் இன்னைக்கு லீவு போட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல இருந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, நான் விழுப்புரத்துல இருந்து நேற்று நைட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிர் படையாகட்டும், இவ்வளவு பண்றாங்களே அவங்களுக்கு அவர் என்ன கொடுத்து விட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஈரோட்டு கடப்பாறை பெரியார் தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட நெம்புகோல் அப்படின்னு சொல்லி பெரியாரை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. நீங்க பெரியாருங்கிற கார்டை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் ஒரு பக்கம் வந்துருவாங்க, பாஜக மட்டும் தனியா ஒரு சைட் கூட சீமான் போவாரு. இப்ப ஒரு விஜில் வரைக்கும் போன பிறகு கடப்பாறைங்கிற வார்த்தையே சீமானுக்கு வந்து இறக்குனதுதான். அதான் பாரதி விழால சீமான் பேசினார்ல, கடப்பாறை, அதே ஒரு மொண்டை கடப்பாறை, அதுக்கு இவருக்கு தெரியல. கூர் மழுங்கின கூரே இல்லாத ஒரு கடப்பாறை பார்ப்பன கடப்பாறை. அதுக்கு பார்ப்பனர்களுக்கே தெரியும், குருமூர்த்திக்கே தெரியும், எங்களை மொத்தமாக முடிச்சுட்டாங்கடா, இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, எங்களுக்கு பொலிட்டிக்ஸில் இடமே இல்லாமல் போயிடுச்சு. பார்ப்பனர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பியோ மினிஸ்டர்களோ எந்த பதவியும் கிடையாது. ஒரு காலத்தில் எல்லா பதவியும் பார்ப்பனரால் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. பெரியார் வந்ததுக்கு பிறகு, திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகு, சுயமரியாதை இயக்கம் வந்ததுக்கு பிறகு, நீதி கட்சி வந்ததுக்கு பிறகு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா ஜாதிக்கும் எல்லா கால்குலேஷன்ஸ்லயும் வந்து குறிப்பாக மினிஸ்டர் போஸ்ட் வந்து எம்எல்ஏ போஸ்ட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. சொன்ன இதே வார்த்தை இதே ஸ்டேட்மெண்ட்டை நீதி கட்சியை குறித்து அங்கே அதுக்கு முன்பாக ரிமெம்பர் பண்ண அருண்ராஜ் பேசுறாரு. 3% இருந்தவங்க முக்காவாசி இடத்துல அவங்க தான் இருந்தாங்க, அதனால தான் நீதி கட்சி தோன்றுவதற்கான தேவை வந்தது, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெரியார் கேட்டது 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு அதெல்லாம் கோட் பண்றாரு. எல்லாமே சீமானுக்கு எடுத்த பாடம். அது தம்பி, பார்ப்பன நெம்புகோளுங்கிறியே, பார்ப்பன கடப்பாரிங்கிறியே, இந்த பார்ப்பன கடப்பார தமிழனை எவ்வளவு கொலை பண்ணிருக்கு அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையா ஒரு ஓப்பனா சொல்றாரு. நியாயப்படி இந்த கூட்டத்தோட ஹைலைட் வந்து சீமான டார்கெட் பண்ணதுதான். இல்ல, அதுக்கு பின்னாடி வேற ஒரு இதுவும் கொடுக்குறாரு. களத்திலேயே இல்லாம நான் களத்துல இருக்கேன், என்னைய வந்து எதிர்க்கவான்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது பாஸ் அப்படின்னு எடப்பாடியார சாடி இருக்காரு. இதுல இன்னொன்னு அதிமுகவே அவர் அப்படிதான் டீல் பண்றாரு. ஏன் நீங்க இவங்களை எதிர்க்கல, எங்களுக்கு 2 பேர் தான்,
ஒன்று அரசியல் எதிரி திமுக, இன்னொன்று கொள்கை எதிரி பாஜக. இவங்க 2 பேர் கூட தான் போட்டி, இவங்க 2 பேர் கூட தான் களம். இதுல இன்னொரு வார்த்தை பயன்படுத்தினாரு, தூய சக்தி தீய சக்தி. அது அவர் ரிப்பீட்ல வர சொன்னாரு. அதாவது இந்த சில நம்ம கவிஞர்களுக்கெல்லாம் சில பழக்கம் இருக்கும், இந்த 2 வாட்டி சொல்றது அப்படின்னா பதிவாகும். அப்படி இன்னொரு இடத்துல 2 முறை சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, தீபசக்தி தூய சக்தி ஹல்லேலூயா சொல்லுங்க அப்படிப்பாங்க. மதம் சார்ந்த இடங்கள்ல பிரசங்கங்கள் எல்லாம் அது சொல்லுவாங்க, 2 முறை சொல்லுவாங்க. தலைவருக்கு நிறைய பிரசங்க கேட்டதனுடைய பாதிப்பு. செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா, அது வந்து ஆக்சுவலா அந்த கல்ட்டினுடைய சைக்காலஜில நீங்க உங்க கண் அசைவுக்கு அவங்க கட்டுப்படுற இடத்துக்கு செய்யறதுக்கு சில கிரௌட வந்து அட்டென்ஷனை கிரியேட் பண்றது. செய்வீர்களா அப்படின்னு சொல்லும்போது கிரௌட் இருந்து ஒரு ரிப்ளை வரும்போது அந்த ரிப்ளையோட சேர்த்து கிரௌட வந்து ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு கார்ப்பரேட் ஸ்டைல்ல கிரௌட் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுனுடைய ஒரு அம்சமாகவும் நம்ம அதை பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி அந்த தீய சக்தின்னு திரும்ப திரும்ப பதிவு பண்ணுகிறார். நேரடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது அதிமுக. ஜெயலலிதா மேடம் அவர் ஆக்சுவலாக அந்த வார்த்தைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சாராம், எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடமும் ஒரே வார்த்தையில் திமுகவை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு. எப்படின்னா அந்த தீய சக்தின்னு சொன்னதுனால காலி பண்ணிட்டாங்க, இவ்வளோ ஹார்ஷாக பேசணுமான்னு நினச்சேன், இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னா அவர் அந்த தீய சக்திக்கு போகிறார். தூய சக்தியா தீய சக்தியானா இப்போ அதிமுக என்ன சக்திங்கிறது கேள்வியாக இருக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஎம் வந்து எடப்பாடியாரை பார்த்து அறிக்கை கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட எடப்பாடியாரை பார்த்து கேள்வி கேட்குறாரு. நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்திலேருந்து பல ஏற்றுமதி இறக்குமதியில் கூடிய சிக்கல்கள் வரைக்கும் எடப்பாடியார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவராக அவர் கேட்குறாரு. விஜய்க்கு என்ன அப்படின்னா, என்னை பார்த்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன கேட்கணுமா இல்லையா விஜய் அவர்களே, நீங்க என்ன செய்வீங்கன்னு சிஎம் கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. போகிற இடங்களில் கூட்டங்களில் ஒரு பாசிங் கமெண்டா கொடுக்கறதுக்கும் அறிக்கை கொடுக்கறதுக்குமான வித்தியாசமும் அந்த வேலிடேஷன்ங்கிறது என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சதுனாலையும் அது வருதான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம எங்கன்னா ஏடிஎம்கேக்கு பிரியராகவே ஒரு செய்தியை சொல்றாரு, என்னன்னா இங்க பாருங்க அண்ணா எங்கால எம்ஜிஆர் எங்கால, ஏன்னா அவங்க கட்சி கொடியில் அண்ணா, இது அண்ணா தொடங்கின கழகம், அது அண்ணாவை கொடியில் கொண்ட கழகம். அண்ணா அவங்க கிட்ட இருக்கு, எம்ஜிஆரா தான் அந்த கட்சியை அவர் ஆரம்பிக்கல, அனாபுத்தராமலிங்க கட்சியில் அவர் சேர்ந்து பொதுச் செயலாளராக இருந்து அவருடைய மாஸ் மூமெண்ட்டாக மாற்றினார்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அவர் ரெகக்னைஸ் அவர் பதிவு பண்ணலை, ஏற்கனவே இருந்த கட்சி அப்படியே எடுத்து டேக் ஓவர் பண்ணார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் எங்க தலைவர் தான் யாரும் வந்து கிளைம் பண்ண முடியாது, அவங்க தமிழ்நாட்டோட சொத்துன்னு நேரடியாக அதிமுக, ஏன்னா கடந்த காலத்தில் கருப்பு எம்ஜிஆர் என்று விஜயகாந்தை அழைத்ததற்காக முன்னாள் அமைச்சர் வளர்மதியில் தொடங்கி அதிமுக பேச்சாளர்கள் அத்தனை பேரும் மேடையில் பேசினதெல்லாம் இன்னமும் வீடியோக்களாக வெளியில் இருக்கு. அப்போ நீங்கள் எம்ஜிஆரை தன்மையப்படுத்துறவங்கள இதுக்கு மேலே நீங்கள் அப்படிலாம் கிளைமே பண்ண முடியாது, உங்களுக்கு கிளைமே இல்லைங்கிற இடத்துக்கு வராரு. அடுத்த கூட்டத்தில் ஜெயலலிதா மேடத்தையும் கிளைம் பண்ண முடியாது அவர் சொல்லவும் வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ வந்து செங்கோட்டையன் தரப்பிலிருந்து ஆட்கள் வந்தோடனே அவர் உள்ளே ஏற்றுக்கிறாரு. இன்னும் சில பேர் செங்கோட்டையனை போல வருவார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். கடந்த காலங்களில் நாங்கள் மரியாதை இல்லாமல் நடத்தினோம் பல பேர்த்தை, அதே போன்று மரியாதை இல்லாத நடத்த மாட்டோம். வந்தவங்களை டி நகர் ஆபீஸை தாண்டி இங்கேயும் கூப்பிட்டு கமெண்ட்ல போய் பல மணி நேரம் காக்க வச்சு அனுப்பினதாக தான் இருந்துச்சு. இப்ப இந்த முறை நாங்க வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாங்க வந்து மரியாதையாக நடத்துவோம், அதனால வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இது என்ன அப்படின்னா, இந்த ஏடிஎம்கேவினுடைய அந்த டிமினிஷிங் இருக்கு இல்லையா, அதனுடைய தேய்மானம் அழிவு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதுல வந்து விஜய் வந்து எம்ஜிஆரையும் குறிப்பா ஜெயலலிதாவையும் கோட் பண்ணி பேசுவதனூடாக அதிமுகவினுடைய கிரவுண்டுக்கு அதிமுக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் அவர் வந்து இந்த கேமை வந்து ஆடுறாரு. அது குறிப்பாக செங்கோட்டையன் வருகையை அனுமதித்ததே அதுக்காக தான். பல பேர் இதுக்கு முன்னாடி வரனாங்க, வேண்டானாரு. செங்கோட்டையன் ஒரு அறியப்பட்ட முகம், அவரை வந்து அனுமதித்ததே அதிமுகவை ஏதோ ஒரு வகையில் வளைத்து போடலாம். அது குறிப்பாக கொங்கு பெல்ட்ல ஒரு அதிமுகவுக்கான மொத்த ஓட் பேங்க் இருக்கு, ஒரு செல்வாக்கு இருக்கு, அந்த செல்வாக்கே நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிறதான் விஜயனுடைய ஸ்பீச்சில் ஒரு வெளிப்பாடா தெரியுது நமக்கு. இதில் இதுங்க அருண்ராஜ் தான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். அது கொஞ்சம் ஒரு விதமான ஷார்ப்பான வார்த்தை. என்ன அப்படின்னா, இங்கே எல்லாம் ரசிகர் கூட்டம்னு போகிற போக்கில் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு ரசிகராகத்தான் அரசியலுக்கு வந்தார் செங்கோட்டையன், இன்னைக்கு அவர் தமிழ்நாடு அறிந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார். அப்படி இந்த கூட்டத்தில் இருந்தும் நாளைக்கு தலைவர்கள் வருவார்கள் அப்படின்னு ஓன் பண்றாரு. இதெல்லாம் அவங்க கேடஸை உற்சாகப்படுத்த அதுக்கு என்ன செயல் திட்டம் வைக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம நாளடைவில் பார்த்துக்கலாம். ஆனால் ஆதவர்ஜுனா நேரடியாக திமுக இதில் எனக்கு தெரியும் விஜயோட அதிகம் சின்னது ஆதவர்ஜுனா தான். அந்த பழைய பகை அப்படிங்கிறதுல பார்க்கணுமோ, காரி துப்பி வெளியே அனுப்பிச்சாங்க, அவங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற வெஞ்சன்ஸ்
இதில் ரொம்ப கான்ஷியஸாக பாஜகவை அவர் தவிர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பாண்டிச்சேரி கூட்டத்திலையும் தவிர்த்தார். பாண்டிச்சேரி கூட்டத்தில் டைரெக்டாக உங்களால் லியூட்டினன்ட் கவர்னரின் மீது அவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துருக்க முடியும். மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை விடவும் உங்களுக்கு இன்றைக்கி யூடியில் எல்ஜிக்கு தான் அதிகாரம்னு ஒரு அரசியல் சாசன அமர்வினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மீறி டெல்லிக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அதே போல் இங்கே பல சட்டங்களே உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணுங்கிற லெவலுக்கு பேசியிருக்கலாம். நேற்றைக்கு நடுராத்திரி 1 மணி வரைக்கும் விவாதம் நடக்கிறது. உங்களுக்கு மகாத்மா காந்தியினுடைய பேரை தூக்கி போட்டுட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாத்திரம் அப்படின்னுட்டு அந்த விஜி ராம்ஜின்னு கொண்டு வரதுக்கு நடுராத்திரி 2 மணி வரைக்கும் 1:45 வரைக்கும் விவாதம் நடக்குது. எதிர்கட்சிகள் அங்கே தொண்டை தண்ணி வைத்த பேசுகிறாங்க. இன்றைக்கி அமைச்சர் அதை பேச போகிறாரு, சட்டம் பாஸ் ஆகி சட்டமாகவே மாறப்போகுது. இது குறித்து ஒரு வார்த்தை உங்களால் வாங்கி திறக்க முடிஞ்சுதாங்கிற கேள்வி இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மன்னிக்கணும், இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அவங்க அவ்வளோ விதமான சட்டங்களை கொண்டு வராங்க. நியூக்ளியரில் உங்களுக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு நாங்கள் திறந்து விடுவோம்னா ஒரு காலத்தில் யூஎஸ் கூட அந்த நியூக்ளியர் ட்ரீட்டி போட்ட போது இதிங்க இந்த 1-to-1 அது போட்ட காலத்தில் இந்தியாவை கொண்டு போய் இவங்க வித்துட்டாங்கிற லெவலுக்கு போய் மன்மோகன் சிங் அவர்கள் அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்கிற அளவுக்கெல்லாம் இவங்க யோசிச்சாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு அதை அப்படிங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இந்த பக்கம் போறீங்கன்னா இதெல்லாம் சிக்கல் இல்லையா? இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் நமக்கான பிரச்சனை இல்லையா? பாஜக களத்தில் இல்லை என்பதற்காக திருப்பரங்குன்றத்தில் நான் மௌனம் காப்பேன் என்பது அது இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். அப்படியான ஒரு நிலைக்கு போதுங்கிறது தான் பார்க்க வேண்டியது. திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்படிங்கிறது கடந்த 4 நாளாக கோர்ட்ல விவாதமாக இருக்கு. 4 நாளாக கோர்ட்டில் டெய்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. டெய்லி ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு எல்லைக்கு மேலே போய் அந்த பக்கம் இம்பீச்மெண்ட் போகாது. ஒரு எல்லைக்கு மேலே போய் நேற்றைக்கு மூத்த வழக்கறிஞர் ஒருவர் அவருக்கு நீதிபதி இதை முடிச்சுட்டு அவர் அரசியலுக்கு வரப்போகிறாராங்கிற ரீதியில் கருத்து சொல்லி சேம்பர்ல இருந்தே நேற்றைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் சேம்பரை விட்டு வெளியில் கோவமா வெளியேறக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகி இருக்கு. போய் ஃப்ராங்காகவே சொல்லணும் வளவன், எப்படின்னா கன்கரண்ட் பாலிடிக்ஸில் எது ரைஸ் ஆகுதோ அதில் நம்மளுடைய நிலைப்பாடை எடுத்து காமிச்சு தான் கூட்டத்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். திருப்பரங்குன்றம் இஷ்யூலேயே டிஎம்கே அதை ஜிஆர் சுவாமிநாதன் ஆரம்பத்திலே சர்வே கன்வின்ஸ் பண்ணலை. வழக்கறிஞர்கள் இன்னும் நீங்கள் கூர்மைப்படுத்திருக்கணும். நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொன்னார்ல, நவோதயா பள்ளிகளை அடுத்த 6 வாரத்துக்குள்ள இடம் பாருங்கன்னதுக்கு தமிழ்நாடு அரசு இதை இன்னும் தீவிரமாக அதை கொண்டு போயிருக்கணும். மறுபடியும் கேஸில் ஆர்கியூ பண்ணி அது இல்லைன்னு பண்ணுங்கன்னு அரசையும் திட்டுற மாதிரி திட்டுட்டு, பட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக எங்களுக்கு கொள்கை ரீதியாக வேண்டான்னு உங்களால் அப்படி கூட ஒரு நிலைப்பாடு இது வரைக்குமே தாவேகா துவங்கின விஷயத்துல ஒரு இடத்துல கூட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து அவங்க கிளியரா வைக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹைப்பா இருக்கக்கூடியது இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூல கூட உங்களால வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நிக்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி சிறுபான்மையின ஓட்டை நீங்க கவர் பண்ண முடியும்? உங்களை வந்து எல்லாரும் சொல்றாங்க விஜய்க்கு சிறுபான்மையின ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பிஃபோர் திருப்பரங்குன்றம்னே நம்ம வச்சுக்கலாம். திருப்பரங்குன்றத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கல. நர்காவை இடிப்பதற்கான வேலையை இந்து முன்னணிக்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை வந்து எச் ராஜா வாயை திறந்து சொல்றாரு. வெப்சைட் போட்டு அவன் 170 தர்காவை அது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 170 தடவை தூக்கணும். அவன் வெப்சைட் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கான், ஆளை திரட்டிக்கிட்டு இருக்கான். இதை வந்து இன்னைக்கு வந்து நீங்க ரூலிங் பார்ட்டியில நீங்க கவர்மெண்ட்ல சிஎம் கிடையாது, நீங்க வந்து ரொம்ப ரிகடான ரஃபான ஸ்டேட்மெண்ட் விட முடியாது. ஆனா ஒரு எதிர்க்கட்சி இருக்கக்கூடியவங்க முடிஞ்சா தர்காவை தொட்டு பாடுறா, நீ யாரா மதுரைக்குள்ள வர்றதுக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விஜய் கொடுத்துருக்கணும், விஜய் கட்சிக்காரன் கொடுத்துருக்கணும். யாருமே இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்து மாவட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ அங்க ஒரு கூட்டம் போட்டோ ஒரு பேரணி போட்டோ 144 இல்லாத பகுதிகளில் நீங்க போய் ஒரு திண்ணை பிரச்சாரமா தெரு பிரச்சாரமா நீங்க யாரையாவது இறங்குனீங்களா? போன வாரம் மது நல்லிணக்க கூட்டமைப்பு அங்க ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். அவங்க வந்து தேர்தலுக்கே வராத குழு மக்கள்கிட்ட ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக மதுரையில வந்து இவ்வளவு பெரிய பேரணி நடத்துறாங்க. நீங்க இந்த தேர்தல ஃபர்ஸ்டா உள்ள வர்றீங்க. நீங்க மதுரையில கவர் பண்ணணும், மதுரையில ஓட்டு வாங்கணும் அப்படின்னா மதுரை மையமா வச்சு திருப்பரங்குன்ற இஷ்யூல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு திமுக பாஜகங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சைடு எடுக்கிற மாதிரி இருக்குமானா, நான் மக்களின் குரலை பிரதிபலிக்கிறேன், அமைதி நிலவணும், இதுல இந்த சிக்கல்களை உள்ள கொண்டு வராதீங்க, நீதிமன்றத்தில் இன்னும் கான்சியஸா செயல்படணும், நீதிமன்றம் இது வந்து என்ன ஒரு ஸ்பார்க் ஆனாலும் அந்த பகுதியினுடைய சோசியல் ஃபேப்ரிக்கை காலி பண்ணிரும்னு பாரஞ்சித் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஏறத்தாழ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல. அது நேரடியாக டிஎம்கேவையும் டார்கெட் பண்ணல, பிஜேபி டார்கெட் பண்ணல. அந்த இடத்துல நீதிமன்றம் இன்னும் கான்சியஸா இருக்கணும். சமூக பதற்றத்தையும் கொந்தளிப்பையும் சோசியல் ஃபேப்ரிக்கை கெடுத்துருங்கிறதுனால ஸ்டேட்டினுடைய அமைதியை சார்ந்து நீங்க இன்னும் கவனமா நீதிமன்றங்களை அணுகணும். வேற ஒரு ஆங்கிள்லன்னு ஒரு இதை கூட உங்களால எடுக்க முடியும். ஆனா நான் கருத்து சொல்ல மாட்டேன் என்பது. கொங்கு பெல்ட்டுக்குள்ள போயிருக்காரு அவரு. கொங்கு பெல்ட்டுக்குள்ள குறிப்பாக மஞ்சள் மண்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் விளைச்சல் இருக்கக்கூடிய ஈரோடுக்கு போயிருக்கிறாரு. ஜிஎஸ்டிக்கு பிறகு கொங்கு பெல்ட் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, அதாவது 500,000 ரூபாய் நோட்டு ஒழிப்புக்கு பிறகு மஞ்சள் வியாபாரத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் வியாபாரம் ஈரோட்டில் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு?
ஈரோடு முழுக்க முழுக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, துணி இருக்குது, பெட்ஷீட்ஸ் இருக்குது, எல்லாமே அங்கே தயாரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், கடந்த 6 மாசத்தில் பருத்தி விலை அதிகமானதால் ஈரோடு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, மத்திய அரசாங்கம் பருத்தி விலையை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ட்ரம்ப் போட்ட வரியின் காரணமாக ஈரோடு எந்த அளவுக்கு காலையில முதலமைச்சர் ஒரு ரிமைண்டர் கடிதத்தை எழுதியிருக்காரு. அப்ப நீங்க அந்த ஏரியா அவங்க ஏன் நசுஞ்சாங்க? ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி டிமாண்டேஷன், கொரோனாவுக்கு முன்பு இருந்த எம்எஸ்எம்இ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு? அப்ப உங்களுக்கு பீக் ஹவர்ல அதிகமான கட்டணம் நிர்ணயித்து திமுக அரசு இபி இங்க இருக்கக்கூடிய டிஎன்இபி அதிகமா வாங்குதுங்கிறது பிரச்சனை தான், பேசுறீங்க, நியாயமானது. ஆனால் இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இதை தாண்டி பீக் ஹவரை தாண்டி எல்லா காலகட்டத்திலும் வருஷம் ஏற்றலாங்கிற உதயமின் திட்டம் குறித்தோ அதை பிரைன் சைல்டா கொண்டு வந்த பாஜக குறித்தோ அதில் கையெழுத்து போட்ட அதிமுக குறித்தோ கொங்கு மண்டலத்தில் நீங்கள் பேச மாட்டேன் என்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அஜெண்டா என்ன? அப்ப கொங்கு மண்டலத்தை பத்தி எந்த ஒரு பேசிக்குமே தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம கொங்கு மண்டலம்னு பேசுறோம், அதை வந்து டாலர் சிட்டின்னு சொல்றாங்க. பல்லாயிரம் கோடி ரெவன்யூ குவிக்கக்கூடிய திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதி இன்னைக்கு கொங்கு பெல்ட்ல செல்வாக்கான விளைச்சல், செல்வாக்கான உற்பத்தி இடமா மாறி இருக்கு அப்படின்னா அது இந்த 70 வருஷத்துல தான். குறிப்பாக 1950-60களுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய செல்வாக்கான இடமா மாறி இருக்கு. இது திமுக அதிமுக ஆட்சி காலகட்டத்தில். ஆனா உங்களுக்கு முரண்பாட்டை நீங்கள் எடுத்து வைக்கணும்னு நினைச்சா இதுல எடுத்து வைக்க முடியும். நீங்க வந்து கொங்கு பெல்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லை. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க டீமுக்கே தெரியலையா? இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு விஜயனுடைய பேச்சில் ஒரு மாற்றம் ஏற்படும் நினைச்சாங்க. ஆனா எந்த மாற்றமே இல்லை. ஈரோடு அட்ரஸ் பண்ணவே இல்லை, அவரு ஈரோடு அட்ரஸ் பண்ணவே இல்லை, ஈரோட்டினுடைய சிக்கல் அட்ரஸ் பண்ணல, ஜிஎஸ்டி சிக்கல் அட்ரஸ் பண்ணல, சிறு குறு வணிகர்களுடைய அதை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு நீங்க அதை அட்ரஸ் பண்ணல. ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பகுதியில் எல்லாரும் மற்ற விஷயங்கள் கேட்கறது, திமுக எண்ணிக்கை அந்த தேர்தல் அறிக்கையினுடைய என்ன குறிக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, குறிச்சு ஏன் இது வரைக்கும் வரலங்கிறத கேட்கறது சிக்கல் இல்லை. சாயப்பட்டறை குறித்து பேசல, அங்க இருக்கக்கூடிய நொய்யலார் சிக்கல் குறித்து பேசல. மிக நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய சாய கழிவுகள், அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஆவணங்கள். ஈரோட்ல இருந்து பக்கம் தான் நொய்யல் நதி, அது ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீரழிஞ்சது, அதை எப்படி எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீர்நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, கொங்கு பகுதியில் ரெகுலேஷன்ஸ் யாரு போட முடியும், கொள்கை ரீதியா மாற்றம் எடுக்கணுமா, அரசினுடைய எந்த துறை அதுல லஞ்சம் வாங்குறது யாரு, அது சிண்டிகேட்டா செயல்பட்டதா, இவ்வளவு பேசலாம் இல்ல. ஆனா இது எதையுமே பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நடுவில், அதாவது ரொம்ப சிம்பிளாக ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் வெறும் திமுக எதிர்ப்பு என்பதிலேயே ஜெயித்து விட்டார்கள், நாம் அதை வைத்து ஜெயித்து விடலாம்ங்கிற இன்னும் ஒரு அதிமுகவாக, அதாவது ஒரு அதிமுக 2.0 தாவேகாவை பிளேஸ் பண்ணணுங்கிறது தான் விஜயினுடைய ஓவரால் யூஎஸ்பியா இருக்கு. ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய வருத்தம், ஒட்டுமொத்த ஸ்பீச்ல நான் வந்து செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான கூட்டம் கொங்கு பெல்ட்ல, அது ரொம்ப முக்கியம். விஜயினுடைய ஸ்பீச்ல எந்த விதமான இம்பாக்ட், எந்த விதமான சேஞ்சஸ், எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. குவான்டிடேட்டிவா கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுங்கிறது ப்ராப்பராக இருந்தது. கரெக்டாக ஒரு 11:45 முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. சொன்ன டைமுக்கு அந்த 11 to 1 கீனாக பண்ணிட்டாங்க. எந்த விதமான தள்ளுமுள் இல்லாமல் ஹேண்டில் பண்ணப்பட்டதுங்கிறது அவருக்கு உதவியாக போயிருந்திருக்கலாம், கரூர் கற்றுக் கொடுத்த பாடங்களாக இருக்கலாம். இது ஓகே. குவாலிட்டேட்டிவாக இன்னும் தேவை இருக்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது ஆடியோ லான்ச் இருக்குது, மலேசியா போகணும். அதெல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக, அப்பயும் ஃபுல் டைமராக வருவாரா? ஏன்னா படம் முடிச்சா அதுக்கு வெற்றி விழா எதுவும் சிங்கப்பூரில் கொண்டாடுறதுக்கு எதுவும் திட்டம் இருக்காது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் முடிவு பண்ணணும். ஒரே சிம்பிள். இந்த நீங்கள் கட்சி என்ன பண்ணீங்க, போன வருஷம் February மாதம் ஆரம்பிச்சிங்க. இப்போ சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் வீட்டு திருமணத்துக்கு போனீங்கல்ல, இந்த 1.25 வருடத்தில் உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் யார் வீட்லையும் ஒரு நல்லது கெட்டது நடக்கலையா? கல்யாணமோ, காதுகுத்தோ, இல்லை ஏதோ ஒரு விழாவோ, இல்லை இறப்போ எதுவுமே நடக்கலையா? நீங்கள் எதுக்குமே போகலன்னா உங்கள் ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஒரு கேட்டகரைசேஷன் பிரித்து வச்சு ஒரு படிநிலையில் வச்சுருக்கிறீங்களாங்கிறத நீங்களே தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை தாண்டி அவர் வரலனாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன நியாயம் செய்ய போகிறீங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. பார்ப்போம் இதுக்கு என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது, அரசியல் ரீதியாக எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் இன்னும் அதை ரிஃபைன் பண்ணார்னா அவருடைய கட்சிக்கும் அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய ஜனத்திரளுக்கும் நல்லது.